அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 24ஆம் தேதி புதன்கிழமை, வளர்பிறை 8/1/2025. நவமி திதி மதியம் 2:26 வரை. அதன் பிறகு தசமி திதி. சமநோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் மாலை 4:27 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம். மந்த யோகம் மாலை 4:27 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், கும்பத்தில் சுக்கிரனுடன் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? மூலிகை மருந்து தயாரிக்க, கடன் தீர்க்க, புது மொழி மற்றும் உடற்பயிற்சி கற்றுக்கொள்ள, பழைய வாகனம் விற்க, பணியாட்களை விடுவிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வட்டம் போட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை, சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல திட்டம் போட்டு வாழ்வதுதான் வாழ்க்கை. ஆமாங்க, புத்தியை தீட்டிக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் புது திட்டங்களை மனசுக்குள்ளார போட்டுக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் மர்மமாக சிலதெல்லாம் யோசிப்பீங்க. கடைசி நேரத்தில் தான் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்வீங்க. எங்கும் எப்பொழுதும் தன் உள்மனசுக்குள்ளேயே பல திட்டங்களை தீட்டிக் கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இன்றைக்கும் உட்கார்ந்துருப்பார், நாளைக்கும் உங்கள் ராசிக்குள்ளார தான் இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருக்கும். சின்ன வேலை கூட உங்களுக்கு வந்து இழுத்தடிக்கும். நாம் சரியில்லையா அப்படின்னு சில நேரங்களில் யோசிக்க தோணுங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மாலை 4:27 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்யறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணுங்க. பரணி நட்சத்திரத்தில் மாலை 4:27 முதல் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இரவு நேர உணவும் சீக்கிரமாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால சோஷியல் மீடியா அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துறது நல்லதுங்க. யாரோ ஒருத்தவங்க ஃபார்வேர்ட் பண்ணதை நீங்கள் யாருக்காவது அனுப்பி அதில் ஏதாவது சிக்கிக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி ஃபோன் கால்ஸ் எதுவாக இருந்தாலும் பார்த்து இன்றைக்கி கொஞ்சம் அட்டன் பண்ணுறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. இன்றைக்கி போட்டிகள் கடுமையாக இருக்குங்க. உத்தியோகத்தில் யாரையுமே நம்பாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, துன்பத்தில் இருப்பவரை உடனே சென்று பார். செல்வ செழிப்பில் இருப்பவர் அழைத்தால் மட்டும் சென்று பார். ஆமாங்க, பணக்காரங்களாக இருக்கிறவங்க கூப்பிடாமல் நாம் அவங்க வீட்டு வாசலை மிதிக்கக்கூடாதுங்க. அழைத்தால் மட்டுமே அவர்களை போய் பார்க்கணும்.
ஆனால் அழைக்காவிட்டாலும் கஷ்டப்படுறவங்க வீட்டில் போய் நீங்கள் உதவுனீங்கன்னா அது அவங்களுக்கு இன்ப அதிர்ச்சியை கொடுத்து ஆனந்தத்தால் கண்ணீரையும் வரவழைக்குங்க. இதையெல்லாம் அனுபவப்பட்ட நீங்கள் யாராவது கண்ணெதிரில் கஷ்டப்பட்டாலே ஓடிப்போய் உதவக்கூடிய உதவும் குணங்களுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுப செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஜென்ம குரு நடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால அதையும் தாண்டி இன்றைக்கி ஒற்றுமை வருங்க. அதே மாதிரி செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே சுமூகமாக நிற்க முடியுங்க. சகோதர வகையிலையும் சில உதவிகள் எல்லாமே இன்றைக்கி இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சூரியனும் புதனும் 8வது வீட்டில் தான் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் அயல்நாடு சென்று படிக்கிறதுக்கான அழைப்புகள் இமெயில் அதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காருங்க. அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றி செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. புது பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வருங்க. இருந்தாலும் ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால எல்லா வேலையும் நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் அந்த எட்ஜில் அப்படி நின்று போகுதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. அதுக்கு பரிகாரமாக வேர்க்கடலை நீங்கள் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் சிவாலயம் சென்று வழிபடுறதும் ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உத்தியோகத்திலையும் இன்னைக்கு கொஞ்சம் வேலை சுமை இருந்தாலும் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கோபம் தேவைப்படும் போது கேடயமாக இருக்கலாம், ஆனால் ஒருபோதும் ஆயுதமாக மாறிவிடக்கூடாது. ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் கோவப்படுவீங்க, மற்றவங்களுடைய நன்மைக்காக கோவப்படுவீங்க, தப்பு பண்ணுறவங்கள பார்த்து கோவப்படுவீங்க, தவறு செய்கிறவர்களை பார்த்தா கோவப்படுவீங்க, அவங்கள நல்ல வழிக்கு கொண்டு வரத்துக்காக நீங்கள் கோவப்படுவீங்க. ஆனால் அதே கோபத்தை நீங்கள் வன்முறையாக ஒருபோதும் மாற்ற மாட்டீங்க. ஆமாங்க, அதனால தாங்க உங்கள் கோபத்தில் எப்போதும் நியாயம் இருக்குங்கிறத எல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். கோபத்தை கோபமாக மட்டும் பார்த்துவிட்டு ஆயுதமாக மாற்றாத சமயோஜித புத்திகாரிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதகமான நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் பணவரவு உண்டு. எதிர்த்தவங்க கொஞ்சம் அடங்குவாங்க. சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். மூத்த சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. வீட்டில் சிலதெல்லாம் மாற்றி அமைப்பீங்க. பழுதான பொருட்களை மாற்றுவீங்க. வண்டி வாகனம் பழசு கொடுத்து புதுசு வாங்கிறது, பட்ஜெட் போட்டு பார்ப்பீங்க. மாதம் இஎம்ஐ எவ்வளோ கட்டணும் அப்படின்னு யோசித்து பார்ப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். பழைய வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்தில் புது விஷயங்களை நீங்கள் ஏதாவது அந்த கம்பெனிக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. புது விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டே இருப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு இன்றைக்கி வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. மகனுடைய படிப்பு, அவருடைய உத்தியோகம், அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெற்றி வாய்ப்புகளும் எல்லாமே கூடி வருங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. உங்கள் ராசியை சூரியனும் புதனும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால
பேச்சில் ஒரு மிடுக்கு, ஒரு கௌரவம், ஒரு கம்பீரம் இருந்து கொண்டே இருக்குங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் உங்களுக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, மற்றவர்களின் மனதிலே நாம் தழும்பாக இருக்க வேண்டாம், ஆனால் ஆற்றும் மருந்தாக நாம் இருப்போம். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நாம் யாரையும் காயப்படுத்தக்கூடாது, கண்ணியமாக நடந்துப்போம் அப்படின்னு நீங்கள் எப்பொழுதுமே நினைப்பீங்க. சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் சிலர் உங்ககிட்ட தவறாக நடந்து அதனால் சில வார்த்தைகள் நீங்கள் பேசலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களை நாம் புண்படுத்தக்கூடாது. வார்த்தையாலோ அல்லது வாழ்க்கையாலோ நம்முடைய நடவடிக்கைகளாலோ நம்முடைய செயல்களாலோ யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் இடையூறுகள் இல்லாமல் பார்த்துக்கலாங்கிற மாதிரி எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய பாதையை நேர்த்தியாக அமைத்து கொண்டு நேர்மையாக சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால பரவாயில்லைங்க, பணவரவெல்லாம் இருக்குதுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளார அடுத்த நிமிஷம் வேற ஒரு செலவு வாசலில் காத்து கிடக்குது. காரணம் அஷ்டமத்து சனி தான். அஷ்டமத்து சனியும் வர்ற மார்ச் மாதம் வரைக்கும் தான் இருக்க போகுது. இந்த 3 மாதம்தான். அதுக்கு பிறகு தொடர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகளையும் யோகங்களையும் எதிர்பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. சில நேரங்களில் உங்களுக்கு கோபத்தை கொடுக்குறாரு, சில நேரங்களில் பொறுமையை கொடுக்குறாரு. ஏன்னா நீச்சகதியில் இருந்துக்கிட்டு வக்கரகதி ஆகிட்டார் இல்லைங்களா? அதனால தான் மாறி மாறி இந்த செவ்வாய் உங்களுக்கு செயல்படுறாரு. பெற்றோருக்கு மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏதோ சாமர்த்தியமாக நீங்களும் சமாளிச்சுன்னு இருக்கீங்க. உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு போய் படிக்கிறது அல்லது வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடச்சி செட்டில் ஆகிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலர் முன்னாடி வாங்கி போட்ட இடம் இப்போ நல்ல விலைக்கு போகுது அப்படின்னு அந்த இடத்த கொடுத்துட்டு இருக்கிற கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. சொத்து வேணுமா அல்லது நாம் வேணுமா அப்படின்னு நினைக்கும்போது சில நேரங்களில் சொத்தை விட நாம் தான் முக்கியம். நம்முடைய உயிரும் உடலும் நம்முடைய ஆரோக்கியமும் ஆயுளும் தான் முக்கியம் அப்படிங்கிற முடிவுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சின்ன சின்ன மரியாதைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 பிறகு நல்லா இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, ஆசைகள் இல்லாத வாழ்க்கையை எப்போது நீ தேடிச் செல்கிறாயோ அப்போதுதான் துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை உன்னை தேடி வரும். ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்திருப்பீங்க நீங்கள். ஆசை தான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போல்லாம் நீங்கள் அதை வடிகட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. முன்னாடியெல்லாம் எல்லாம் இருக்கட்டும், இது இருக்கட்டும், அது இருக்கட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க. இப்போல்லாம் பரவாயில்ல, இருந்தால் இருக்கட்டும், போனால் போட்டோம், பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் ஆசையை வைத்து கொண்டு பேராசையை தவிர்க்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கண்டகச்சனியோட அந்த எதிர்மறை சக்தியை இந்த சுக்கிரன் போய் தவிர்க்கிறாரு, நீக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வரும்.
ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா களத்திரக்காரகன் சுக்கிரன் களஸ்திர ஸ்தானாதிபதியோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தின் பொருட்டு கணவன் மனைவி பிரிவு வர வாய்ப்பு இருக்குது. வேறு இடத்துக்கு இடமாற்றம் வந்தது, அதனால் அவங்க அங்கே நீங்கள் இங்கே அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பேசும்போது எல்லார்கிட்டையுமே எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. யார் யார்கிட்ட என்ன சொல்லணுமோ அதை மட்டும் சொன்னால் போதும். அது மட்டும் மனசுக்குள்ளே வச்சிங்க, அதான் என்றைக்குமே நல்லது. அதே போல் சகோதர வகையில் செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன தான் நம்ம வாரி இறைச்சி எல்லாத்தையும் நம்ம அவங்களுக்கு கொடுத்தாலும் கூட அவங்க நம்ம பக்கம் பெருசாக பந்தபாசத்துடன் இருக்க மாட்டேங்கிறாங்களே, நடிக்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும். சகோதரிக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகள்கிட்ட ரொம்ப வாக்குவாதம்லாம் வேண்டாம். அவங்க போக்கில் அவங்கள விட்டு பிடிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. கார்த்திகை அதாவது உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஊருக்கு நல்லவராய் வாழ்வதை விட உரியவருக்கு உண்மையாய் வாழ்வதே மேல். ஆமாங்க, சிலர்லாம் வெளி உலகத்துக்கு பார்த்திங்கன்னா அப்படியே வேறு மாதிரியெல்லாம் இருப்பாங்க. உண்மையாக இருப்பாங்க, உள்ளதை சொல்கிற மாதிரி இருப்பாங்க, நல்லதை செய்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளார போனால் அவங்க வேறு மாதிரி அவங்க முகத்தை காட்டுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் ஊருக்கு வெளியிலேயும் வீட்டிற்கு உள்ளேயும் எப்போதும் ஒரே முகத்துடன் ஒரே உண்மைத்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் அதிக உரிமை எடுத்துக்கொள்ளாதீங்க. இன்றைய தினம் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதோ அல்லது நீங்கள் உங்கள் குடும்ப சொந்த விஷயங்கள், சில வகையான ரகசியங்கள் அதை வெளியில் சொல்கிறதோ முழுக்க தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:27 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:27 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர உணவு சீக்கிரம் சாப்பிட பாருங்கள். வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். அதே மாதிரி வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. இன்றைய தினம் அவசர முடிவுகள் எதுவுமே வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அவசரப்படாதீங்க. வேலையாட்கள்கிட்ட எல்லா விவரமும் சொல்லின்னு இருக்க வேண்டாம். உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாத்துலேயும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி மாலை 4:27 அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி சேருங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கும் சந்திராஷ்டம பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கும் இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களை, புரிந்து கொள்ள சூழ்நிலை இருந்தும் புரிந்து கொள்ளுவதற்கான வாய்ப்புகள் இருந்தும் புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்களானால் அவர்களிடமிருந்து நீங்கள் விலகிவிடுங்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க.
உங்கள் சூழ்நிலையை புரிஞ்சிக்காதவங்க, உங்களுடைய நிலையை தெரிந்து கொள்ளாதவங்க, தெரிஞ்சும் தெரியாத மாதிரி காட்டிக்கிறவங்க, அவங்க நட்பெல்லாம் இனிமேல் வேணாம், அவங்க உறவும் இனிமேல் வேணாம். நாம் கஷ்டப்படுறப்ப கொஞ்சம் கை கொடுக்குறவங்க யாரோ அவங்க தான் நமக்கு இனிமேல் வேணுங்கிற முடிவுக்கு வந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாருங்க, நேருக்கு நேராக பார்த்துட்ருக்காருங்க. அதனால தான் புதுசாக சில யோசனைகள்லாம் மனசுக்குள்ளார ஓட ஆரம்பிக்கும். கடந்து வந்த பாதையில் ஏற்பட்ட சில கஷ்டங்கள், துரோகங்கள் அதெல்லாம் கூட நினச்சி இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் சங்கடப்பட்டுருப்பீங்க. எப்படியெல்லாம் வாரி கொடுத்தோம், எப்படியெல்லாம் வாரி இறைச்சோம், இன்றைக்கி நமக்குன்னு யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் கண்ணோரமாக கண்ணீர் துளிகளையும் சிந்துவீங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அடுத்தடுத்து நல்லதெல்லாம் உங்களுக்கு நடக்க இருக்குதுங்க. சூரியனும் புதனும் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால உள்ளுக்குள்ளார உள் மனசுக்குள்ளார ஒரு தைரியம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. தந்தை வழியில் செலவுகள், மருத்துவ செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் ஓடிண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அவ்வப்போது சின்ன சின்ன மனக்கசப்புகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரம் கொஞ்சம்தான் சுமாராக தான் இருக்குது. இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு தான் இருக்கீங்க. இன்றைய தினத்தில் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இருக்கக்கூடிய சிரமங்கள், வேலை சுமைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 4:30 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, அழகு என்பது நிறத்தில் இல்லை, தோற்றத்தில் இல்லை, உடையில் இல்லை. ஆனால் யார் மனதையும் புண்படுத்தாமல் நாம் நடந்து கொள்ளும் விதத்தில் இருக்கிறது. நாம் சிரிக்கும் புன்னகையில் இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடுத்தவங்க மனசை புண்படுத்தாமல் நடந்துப்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் யாராவது தவறு செய்தால் உடனே நீங்கள் தட்டி கேட்கக்கூடிய அழகுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. ஒரு பக்கம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பல சோதனைகளை உங்களுக்கு கொடுத்தாலும் குரு பகவானின் அனுகிரகம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் முறியடிச்சிட்டு இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. ரொம்ப நாளாக தள்ளி போன சில வேலைகள் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி கோர்ட்டு கேஸு அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகும். ரொம்ப நாளாக உங்களுக்கு எதிராக இருந்தவங்க திடீர்னு உங்களுக்கு ஆதரவாக பேச ஆரம்பிப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலேயே சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால கராராக பேசுவீங்க. ஆனால் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு உதவிகளையும் நீங்கள் அதிகமாக வாரி வழங்குவீங்க. லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது வியாபாரத்தில் உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு லாபம் இல்லைன்னு நினைக்கும் பொழுது மனசு கொஞ்சம் சங்கடமாக தாங்க இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால வேலை சுமை ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் சுக்கிரனும் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் சின்னதாக ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு புது நிறுவனத்திலேருந்து அழைப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் மத்தியிலிருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க.
இன்றைக்கு தினத்தை பொறுத்த வரைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் செலவு அலைச்சல் இருக்கும். மாலை 4:30 மகிழ்ச்சி வந்து சேரும். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வெற்றி பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களை, பிறர் நம்மை பாரம் என்று நினைத்து விட்டால் நாம் தூரமாக நின்று விடுவது தான் நல்லது. ஆமாங்க, நீங்கள் எப்பயுமே அப்படிதாங்க. உங்களை யாராவது மதிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பக்கம் போக மாட்டீங்க. அவங்க பெரியவங்களாக இருக்கலாம், அதாவது சம்பாத்தியத்தில், பணத்தில், வசதியில் அவங்க ரொம்ப பெரியவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. நம்மளை மதிக்கலை அப்படிங்கக்குள்ளே அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக வேணாலும் இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் மதியாதார் முற்றம் மிதியாத தன்மான சிங்கங்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வலுவான நாளாக இருக்குதுங்க. பிள்ளைகளை பற்றிய யோசனைகள் ஒரு பக்கம் இருக்கும். பூர்வீக சொத்தில் ஒரு பங்கு கொடுத்துட்டு, ஒரு பகுதியை கொடுத்துட்டு, இருக்கிற கடனை கொஞ்சம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாமேங்கிற யோசனைகளும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. 3ஆம் இடத்துல சனி பகவானும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்கிறதுனால விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. அடிக்கடி கனவுகள்லாம் வந்துட்டு இருக்குது. சில நேரங்களில் துர்க்கனவுகளும் வருதுங்க. அந்த கனவு தொல்லைகளிலிருந்து விடுபடுறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. ஐயனார், முனீஸ்வரர், கருப்புசாமி, அது மாதிரி அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எங்கே போனாலும் கொஞ்சம் தடங்கலாகுது. பொய் சொல்கிறவங்கெல்லாம் நல்லா இருக்காங்க, உண்மையை சொல்கிற நமக்கு ஏன் இவ்வளோ உபத்திரம் வருதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் இன்றைக்கி எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க. வியாபாரமும் இன்றைக்கி பரபரப்பாக இருக்கும். திடீர் லாபம் எல்லாம் உண்டு. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே போல் விஐபிகளும் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 4:30 நல்லா இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வருடங்கள் மாறினாலும், வசதிகள் மாறினாலும், மாதங்கள் மாறினாலும், மனங்கள் மாறினாலும், நாட்கள் தினங்கள் மாறினாலும், சிலருடைய நடவடிக்கைகள் மாறினாலும் தன்னம்பிக்கை மாறாமல் பார்த்துக்கொள். ஆமாங்க, அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். வருஷம் மாறிடுச்சு, மாதம் மாறுது, வாரங்கள் மாறிக்கொண்டே இருக்குது, தினம் தினம் நாட்கள் மாறிக்கொண்டே இருக்குது. ஆனால் தன்னம்பிக்கையை மட்டும் நம்ம கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா எந்த மாற்றம் எது வந்தாலும் அந்த மாற்றத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாங்கிறத புரிந்து நடந்து கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எங்கங்க 7.5 சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை, போட்டு பாடாப்படுத்தின்னு இருக்குது. எதை தின்னா பித்தம் தீரும்னு சில நேரங்களில் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. குரு பகவான் 5ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. ஏதோ அப்பப்போ கொஞ்சம் பசிக்கு ஏதோ தர்ற மாதிரி சின்ன சின்னதாக செலவுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாரு. பெருசாக ஒன்றும் தரமாட்டேங்கிறாரே அப்படிங்கிற ஏக்கம் ஒரு பக்கம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஆனாலும் 7.5 சனியினுடைய தாக்கத்தை போக்குவதற்காக சுக்கிரன் இப்போ பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி கூட பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்பார்க்குறது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க.
கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகும். பிரிஞ்சவங்க ஒன்று சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிநாடு வெளிமாநிலம் அங்கே தான் வேலை கிடச்சி இடம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேயே சிலர் ஊர் மாறுறது, வீடு மாறுறது, அதற்கான முயற்சிகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. சகோதர வகையில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருக்குது. ஏழரசனி முடிஞ்ச உடனே அதெல்லாமே சரியாயிடுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. கூட்டு தொழில் செய்கிறவங்க கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பங்குதாரர்கள்ட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் சின்ன சின்னதாக வேலை சுமை இருந்து கொண்டே இருக்குங்க. அதனால் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி எல்லா வகையிலுமே இன்றைக்கி விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் இருக்கும். இருந்தாலும் மாலை 4:30 பிறகு நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன நிம்மதி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நடந்து வந்த பாதைகள் எல்லாம் முள்வேலிகள் தான். நடந்து கொண்டிருக்கும் பாதைகளும் கரடுமுரடானவை தான். நடக்கப் போகும் பாதைகளும் துன்பம் துயரங்கள் தான். இவையெல்லாம் நாம் கடந்து வருவதற்கு நம்பிக்கை ஒன்றே நம்முடைய காலணியாகும். ஆமாங்க, நம்பிக்கை நம்ம மனசில் இருந்துட்டா, நம்பிக்கை நம்முடைய ரத்தத்தில் ஓட ஆரம்பிச்சிட்டா, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நம்மால் முன்னுக்கு வந்துட முடியுங்க. இந்த நம்பிக்கைக்கு உரியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. திட்டவட்டமான சில முக்கியமான முடிவுகள் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்ததெல்லாம் இன்றைக்கி சீக்கிரமாக நடக்குங்க. இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு முடிவு வருங்க. அதே மாதிரி பழைய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க எல்லாமே இன்றைக்கி தேடி வருவாங்க. அதே போல் குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த வீண் சந்தேகங்கள், சங்கடங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் வியாபாரமும் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி லாபம் கிடைக்கும். புது பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் தேடி வரவும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதிகாரிகள் நீங்கள் திறமசாலிங்கிறத புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் வந்து சேருங்க. அதே போல் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். புது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டுருக்கீங்க. நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகனுடைய கல்யாண விஷயமாகவும் நீங்கள் மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்தி வரக்கூடிய ஜாதகமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பணவரவு உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள், எங்கே வாழ்கிறீர்கள், என்ன உடை உடுத்துகிறீர்கள் என்பதெல்லாம் முக்கியமல்ல. எவ்வளவு தூரம் சந்தோஷமாக இருக்கிறீர்கள், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமாகும். ஆமாங்க, அதனால தாங்க மகிழ்ச்சியாக எப்போதும் இருக்க வேண்டும்ங்கிற மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உறவினர்கள், நண்பர்கள் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில்
புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் பெரிய நோயெல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற வீண் சந்தேகங்கள்லாம் வருங்க. மற்றபடி இன்றைக்கி வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்குது. கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்று தீரும். தள்ளுபடி விற்பனை மூலமாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் எல்லா வகையிலுமே லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன போராட்டங்கள், சின்ன சின்னதாக இருக்கக்கூடிய மரியாதை குறைவான சம்பவங்கள் அதெல்லாமே மாறி இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. சிலருக்கு புது வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சகோதரிக்கு திருமண விஷயமாக பார்த்துட்டுருக்கீங்க, நல்லவரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சூரியன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே உங்களை தேடி வரும். அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சீக்கிரமாக நல்ல விதத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க காலையில் ரொம்ப கோவப்படுவீங்க, எந்த வேலையும் நடக்கலேன்னு கொஞ்சம் சங்கடப்படுவீங்க. ஆனால் மாலை 4:30 மணிக்கு பிறகு எல்லாமே நல்லது நடக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. 2025 எப்படி இருக்குது? புத்தாண்டு பலன்கள் நமக்கு நல்லா இருக்குதா? ஒவ்வொரு ராசிக்கும் நாம் பார்த்துட்டு வரோங்க. இன்றைக்கி சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு பிறந்தது சாதகமாக தாங்க இருக்குது. ஆனாலும் சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. ஏன்னா இந்த வருஷம் பிறந்ததிலிருந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. வீடு சொத்து வாங்கிறதா இருந்தால் மூலப்பத்திரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வாங்குங்க. அதே மாதிரி வீடு கட்டுறதா இருந்தால் அங்கீகாரம், அதாவது சிஎம்டி எம்எம்டி அப்ரூவல் வாங்கிட்டு அப்புறமா கட்ட ஆரம்பிங்க. கையில் ஏதாவது கொஞ்சம் பணத்தை வச்சுட்டு கட்ட ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்குங்க. கண்டகச்சனி ஒரு பக்கம் உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்குது. அஷ்டமத்து சனி ஓரளவு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா கண்டகச்சனி சந்திரனை உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால மனதால் சில வருத்தங்கள், உடலால் சில வருத்தங்கள் இதெல்லாம் மாறி மாறி அவர் கொடுத்துட்டுருக்காரு. ஆனால் அஷ்டமத்து சனி வரும்பொழுது சந்திரன் மேலே உங்கள் ராசி மேலே பார்வை சனி பகவான் பார்வை விலகுது. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் மன உறுதியெல்லாம் வர ஆரம்பிக்கும். மார்ச் 29ஆம் தேதி முதல் மன உறுதியெல்லாம் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும். உடல்நிலையும் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் சனி பகவானின் போக்கு தொடர்ந்து சரியில்லாமல் இருக்கிறதுனால மனோபீதி ஒரு பக்கம் இருக்கும். இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, எப்போவோ பண்ண தப்புக்கள்லாம் இப்போ தான் தண்டனை கிடச்சிருமோ, அது யாருக்காவது தெரிஞ்சிருமோ, அது ஏதாவது விஸ்வரூபம் எடுத்துருமோ அப்படிங்கிற வீண் சந்தேகங்கள், வீணான பயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உங்கள் ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் வராருங்க. அதாவது ஜனவரி மாதம் 28ஆம் தேதியிலிருந்து மே மாதம் வரைக்கும் அவர் 8ஆம் இடத்தில் இருக்க போகிறார். அதனால் திடீர் பண வரவு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. எல்லா வகையிலுமே சுக்கிரன் மே மாதம் வரைக்குமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கிறதுனால வீடு வாங்கிறது, வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறது அதெல்லாம் சுக்கிரனுடைய உதவியால் இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார யாராவது ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ணுறதுக்குன்னே இருப்பாங்க. அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு அதையெல்லாம் நம்பிட்டிங்கன்னா அப்புறம் சிக்கல் தான். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. அதே மாதிரி சகோதர வகையிலையும் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்குமே உறவு நிலை சுமாராக தான் இருக்கும். அதுக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எல்லாத்தையும் தாண்டி மே மாதம் 14ஆம் தேதி குரு பயிற்சி வருது.
குரு பகவான் உங்களுக்கு கருணை காட்ட வராரு. அதாவது ராகு கேதுவால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பாதகங்கள் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு குரு பகவான் உங்களுக்கு கருணை காட்ட வராரு. மே மாதம் 14ஆம் தேதி முதல் உங்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். வியாபாரம் கூட கொஞ்சம் பெருசாக முதலீடு செய்து பெருசுப்படுத்துறது விரிவுபடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்னதாக ஒரு மரியாதை குறைவு இருந்தாலும் கூட மே 14ஆம் தேதி முதல் உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்தபடி ப்ரொமோஷன்லாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்னும் சில சின்ன புது கோர்ஸ்லாம் நீங்கள் படிப்பீங்க. உங்கள் நாலேஜை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிமாநில நிறுவனங்களில் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் யோகாதிபதி குரு பகவான் வலுத்து உட்கார்றதுனால எல்லா பிரச்சனைகளையும் கடந்து நீங்கள் ஜெயிச்சு காட்டிடுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. அதே மாதிரி யாருக்கும் கையெழுத்து போடாதீங்க, ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போடாதீங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாகவே இருங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் நீங்கள் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இந்த 2025ஆம் ஆண்டில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு அஷ்டமி திதி தோறும் நீங்கள் ஸ்ரீ பைரவரை காலபைரவரை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கோதுமை தானமாக கொடுங்க. கோதுமை மாவு தானமாக கொடுக்கலாம், அல்லது சப்பாத்தி அது மாதிரி செய்து கூட கொடுக்கலாம். அதே மாதிரி கைகளை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. இந்த 2025ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முற்பகுதி முன்ன பின்ன இருந்தாலும் மத்திய பகுதியிலிருந்து மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொருளையும் புகழையும் பொன்னையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.